இன்றைக்கி சூரியன் எங்கே போயிட்டுருக்கார்? சூரியன் தான் முதன்மை கிரகம், ஒளி பொருந்திய கிரகம். சூரியன் இன்றைக்கி அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நாள் குறிக்கிறீங்க, அதுக்கு அன்றைய தினம் சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம், அன்று சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம், இரண்டையும் கணக்கை எடுக்கணும். எத்தனாம் நட்சத்திரத்துலேருந்து எத்தனாம் நட்சத்திரம் வரைக்கும் தூரத்தை ஒவ்வொரு நட்சத்திரமாக எழுதிட்டு வரோம்ல. இப்போ அஸ்வினி நிற்கிதுன்னா பூசம் வரைக்கும் எத்தனை இருக்குது, அதை மாதிரி கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி அதுக்கு அந்த கூட்டுத்தொகையை 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கி முதல் தொகையை அதை எடுத்து வச்சுக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, ஜாதகர் எந்த ஜாதகருக்கு சுப நிகழ்வு நடக்கிறதோ ஒரு நிகழ்ச்சிக்காகவோ, இதை கையெழுத்து சாதாரண கையெழுத்து போடுற நிகழ்வு வரைக்கும், ஒரு பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போடுறாங்க, ஒரு வாஸ்து பூஜை போடுறாங்க, அன்னைக்கு கூட இது எடுக்கலாம். அதுதான் சக்ஸஸ் தருது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ்து பூஜை போட்டிருப்பாங்க, வீடே கட்டியிருக்க முடியாது. அது வாஸ்து பூஜை போட்டதோடே கிடக்கும். எத்தனை வருஷம் ஆச்சு? அது 20 வருஷங்க ஆச்சுங்க அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். இதெல்லாம் இதற்கு காரணங்கள் எல்லாமே இந்த மாதிரி நித்திய திசையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்போ முதல் கணக்கு எடுக்கிறதுக்கான சொல்லிட்டேன். அன்றைய சூரியனோட நட்சத்திரம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம், இது கோச்சார ரீதியாக. அடுத்தபடியாக எடுக்கக்கூடிய தொகை பார்த்திங்கனாக்கா ஜென்ம நட்சத்திரம். ஜாதகர் பிறக்கிறார் பார்த்தீங்களா, இப்போ ஒரு மனம் வாங்குறாங்க, இல்லை ஒரு கல்யாணமே நடக்குது, மணமகனோட நட்சத்திரமோ அது மணமகளோட நட்சத்திரமோ, ஒரு வீடு கட்ட போகிறாங்க, வீட்டு மனை 6 பேரில் இருக்குது. சூரியன் என்ற நட்சத்திரம் மற்றும் சந்திரன் நட்சத்திரத்தை கூட்டி 2ஆல் பெருக்கி முதல் தொகையை எடுத்துக்கணும். அடுத்தபடியாக யாருக்காக அந்த சுப முகூர்த்தம் குறிக்கப்படுதோ அந்த ஜனன ஜாதகரோட நட்சத்திரத்தையும் அன்றைய சந்திரன் நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, 2ஐயும் கூட்டணும். இது 2ஆவது தொகை. முதல் தொகை சொல்லிட்டு 2ஆவது தொகை சொல்லிட்டேன். அடுத்தது 2ஆவது தொகை ஜென்ம நட்சத்திரம். ஜாதகரோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைய கோச்சார சந்திரன் இருக்கும் நட்சத்திரம். ஜன சந்திரன் ஆர் கோச்சார சந்திரன் 2 நட்சத்திரத்தையும் கூட்டணும். புரியுதுங்களா? சப்போஸ் ஒரு மிருகசீரிஷத்தில் ஜாதகர் பிறந்திருக்காருன்னா இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வரும். இதேமாரி கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது 3ஆவது அந்த நாள், நம்ம தினம் தானே எடுக்கிறோம். அந்த நாள்ங்கிறது ஞாயிறு முதல் தான் தொடங்குது. ஞாயிறு முதல் அன்று சுப நிகழ்ச்சிக்கு என்றைக்கு நாள் குறிக்கிறோமோ அந்த நாள் வரைக்கும் எத்தனாவது கிழமையாக இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ஞாயிறுனா 1ன்னு வரும், நாளைக்கு திங்கக்கிழமைன்னு குறிச்சிங்கன்னா 2ன்னு வரும். இதேமாரி எடுக்கக்குள்ள அந்த நாளின் தொகை மொத்தம் 3 தொகை வந்துருச்சு. இந்த 3 தொகையும் கூட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன விடை வருதோ அதை 9ஆல் வகுக்கணும். 9 கிரகத்தால் வகுக்கணும். 9ஆல் வகுக்கக்குள்ளே மீதி என்ன தொகை இருக்கிறதோ அந்த தொகை தான் உங்களுடைய நித்திய திசை நடக்கக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம், அன்றைய கிரகம்னு அர்த்தம். இப்போ தசாநாதன் புத்திநாதன் சொல்கிறோம்ல, அதே போன்று அன்றைய நாளின் திசைநாதன் அந்த மீதி இருக்கிற தொகையோட நாதன். இந்த தசாநாதன் யாருன்னு சொல்கிறேன். மீதம் 1ன்னு வந்துச்சுனாக்கா சூரியன், அடுத்து 2ன்னு வந்துச்சுன்னா சந்திரன், 3ன்னு வந்தால் செவ்வாய், 4ன்னு வந்தால் ராகு, 5ன்னு வந்தால் குரு, 6ன்னு வந்தால் சனி பகவான், 7ன்னு வந்தால் புதன் பகவான், 8ன்னு வந்தால் கேது பகவான், 9ன்னு வந்தால் சுக்கிர பகவான். நம்ம தசாபத்தியில் கேதுன்னு ஆரம்பித்து நம்ம எழுதுவோம். இது சூரியன்னு ஆரம்பித்து 9 வரிசையை எழுதிக்கணும். இப்போ மீதி வந்த தொகை, உதாரணத்துக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பூராட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. நான் ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைக்கி எனக்கு நடக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் நம்பரில் வரும். கேதுவோட ஆதிபத்தியத்தில் கேதுவோட திசை இன்றைக்கி நடப்பு திசை எனக்கு நடக்குது. இன்றைய திசை வந்து இன்றைய நாளின் திசை எனக்கு கேது. அதனால் கேது பகவான்னா ஆன்மீகத்தை குறிக்க விடாரு. காலையிலேயே திருச்சியில் இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். மலைக்கோட்டைக்கு பின்னாடி இன்னும் பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அந்த கேதுன்றது இன்னையோட திசை. அது தன்னோட வேலையை செய்யுது. காலையிலேயே 5:50க்கே 10,000 ரூபாய்க்கு வந்து கடனும் வாங்கிட்டேன். சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடியே கடனும் வந்துருச்சு. அப்போ அந்த கேதுன்றது கரெக்டாக இயக்குறார். சூரிய உதய நேரத்துலேயே அந்த கேது தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மலைக்கோட்டைக்கு முன்னாடி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த கேதுன்றது தசாநாதன் ஆயிடுச்சு. இதை பர்டிகுலராக ஒரு மூர்த்த டைம்ன்றது 1.5 மணி நேரம் வைப்பாங்க. இதுக்கு வந்து புத்திநாதன் ஒருத்தர் வரணும்ல, பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யணும்ல. இப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பூராட்டி நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா கேது பகவான் எங்கே உட்காந்துருக்கேன் என்னோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நான் கடகலக்கணம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ல் உட்காந்துருக்காரு. கடனும் வந்துருச்சு, கேது புராண காரகமும் வேலை செஞ்சிருச்சு. ரைட்டு, புத்திநாதன். இப்போ புத்திநாதனுக்கு வருவோம். இந்த புத்தியை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 60 நாளிகைகள். இந்த நாளிகைகளுக்கு கணக்கு எப்படி மூல நூலில் கொடுத்துருக்குன்னா, முதல் அந்த திசை வருது பார்த்தீங்களா, அந்த தசாநாதன் முதல் நாளிகை சூரிய உதயத்திலேருந்து அவர் வந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். நாளிகை கணிதங்களுக்கு பார்த்திங்கன்னா, 1 சூரியன் வந்து 3 நாளிகை, ராகு 3 நாளிகை, சுக்கிரன் 3 நாளிகை, குரு 9 நாளிகை,
சந்திரன் 9 நாளிகை, செவ்வாய் 12 நாளிகை, புதன் 15 நாளிகை, சனி 8 நாளிகை, கேது 8 நாளிகை. இது வந்து நாளிகை அளவு. இப்போது முதல்ல எனக்கு வந்து கேதோட திசை நடக்குதுன்னு சொன்னேன். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு எனக்கு கேது. இப்போ எனக்கு ஆரம்பிக்கிற புத்தின்னு பார்த்தீங்கன்னா கேது 9ஆம் இடத்துலேருந்து அந்த கேதுவோடது 8 நாளிகை நடக்கும். ஒரு நாளிகைன்றது நம்ம 24 நிமிஷம்னு சொல்கிறோம். அப்போ ஆரம்பத்துலேயே எனக்கு நடக்கிறது கேது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 நாளிகை முடிஞ்சு எனக்கு இப்போ போயிட்டுருக்கிறது 8 8 3 24. எனக்கு வந்து சுக்கிரனோட திசை, சுக்கிரனோட புத்தின்றது இப்போ நடப்பில் ராகு முடிஞ்சு சுக்கிரன் போகும். கேதுவும் ராகுவுமா இருக்கும். மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன், ராகு வேலை செய்யுது. கரெக்டுங்களா? இதுதான் இந்த நித்திய திசையில் அந்த புத்தின்றது கரெக்டாக வேலை செய்யுது. இப்போ முகூர்த்தம் வைக்கக்குள்ளே இந்த புத்திநாதன் சரியாக இல்லை என்றால் தாலி கட்டக்குள்ளே அது இறங்கிடும், இல்லைன்னா டைவர்ஸ் ஆகிடுது. ஒரு குழந்தை பிறப்புன்னு இருந்தாலும் அது மரணத்தை தழுவுது. இதுக்கு உதாரண ஜாதகங்கள்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு நித்திய திசையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு முகூர்த்தம் குறித்தாலும், ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாலும் சரி, ஒரு கையெழுத்து போட்டாலும் சரி, ஒரு வாஸ்து நாள்ன்றது பொதுவான நாள் தான். அந்த மனையினோட அந்த வீட்டு ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஜாதகத்துக்கு அந்த நாள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். வாஸ்து நாள்ன்றது எல்லாருக்கும் பொதுவு தான். அவருக்கு இந்த நாள் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நட்சத்திரங்கள் மாறும் ஒரு நாளைக்கு. ஒரு காலையில் ஒன்று வரும், மத்தியானம் ஒன்று வரும். அப்போ நம்ம கணிதம் பண்ணக்குள்ள அந்த முகூர்த்த நேரத்துக்கு நட்சத்திரம் மாறுதா அப்படின்னு பார்த்தா அதுக்கான புது கணிதமை நம்ம கணிக்கணும். அப்போ தான் அது சக்ஸஸை கொடுக்கும். நம்ம ஒரே கணிதத்தை வச்சுக்கிட்டு நாள் ஃபுல்லாக உட்காந்துக்கிடாது. அந்த நட்சத்திரம் மாறுனுச்சுனாலும் அந்த கணிதத்தை புதுசாக போடணும், அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அப்போது ஒவ்வொரு நாளையும் நம்ம செலக்ட் பண்ணக்குள்ள ஒரு அன்றைய திசைன்றது நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த முகூர்த்தங்கள் பலிதம்ன்றது இருக்கும், தோல்வின்றது வராது. 2 உதாரண ஜாதகம் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் போட்டும் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தாராபலன் இருந்தும் சக்ஸஸ் இல்லை, பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி புத்தி நடந்தும் சக்ஸஸ் இல்லை. அந்த நித்திய திசை கெடுபலனை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரண ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம் 17/8/1996 5:41 திருச்சியில் பிறந்தவங்க. இவங்களுக்கு திருமணம்னு பார்த்தீங்கன்னாக்கா 27/10/2023 அன்றைக்கி திருமணம் நடக்குது. இந்த பெண்ணுக்கு நடந்த தசாபுத்தி பார்த்திங்கன்னா குரு தசை ராகு புத்தி நடக்குது. தாராபலனில் பார்த்திங்கன்னா சேமதரைன்னு நடக்குது. சேமதரைனா நல்லா செய்யும், நல்லாவே நடக்குன்னு 9 நாள் தான் அந்த பொண்ணு வாழ்ந்துருக்கு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. அன்றைக்கி அவங்களுக்கு நடந்தது பார்த்திங்கன்னா நித்திய திசையில் சூரிய திசை சுக்கிர புத்தி நடக்குது. அவங்க தாலி கட்டக்கூடிய நேரத்தில் அவங்க லக்னம்னு பார்த்தீங்கன்னாக்கா மகர லக்னம், சூரியனும் சுக்கிரனும் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அப்போ 8ஆம் இடத்து வேலையை வலுவாக அன்றைய திசை செய்யும். 9 நாள் தான் அந்த பொண்ணு வாழ்ந்துச்சு. திருமண தேதி அப்போது 2023, 2024 டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. இந்த நித்திய திசை எவ்வளோ பவராக வேலை செய்து பாருங்க. மைத்திரைதாரை இங்கேருந்து ஒன்றும் வேலை இல்லை, இங்கே குரு திசை நடத்துகிறாரு, அதுவுமே வேலை இல்லாமல் போச்சு. இந்த நித்திய திசை அவ்வளோ பவராக வேலை செய்யுது. அடுத்தது இன்னொரு ஜாதகம் பிஎம். அடுத்தபடியாக ஒரு பெண் ஜாதகம் 26/3/1984 3:25 AM தஞ்சாவூரில் பிறந்தவங்க. இவங்க லக்னம்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னம், சந்திரன் பார்த்தீங்கன்னா மகத்தில் நிற்கிது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, வணக்கம், குமரன் ஐயாவை வருகை என வரவேற்கிறோம். இவங்களுக்கு சுக்கிர திசை புதன் புத்தியில் ஒரு குழந்தை பிறக்குது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜோதிடத்தான் லக்ன புள்ளி வச்சு கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய மருத்துவமனையில் தான் அவங்ககிட்ட வந்து மருத்துவம் பார்த்துருக்காங்க. பிறந்து 2வது நாளிகையில் அந்த குழந்தை இறந்து போயிடுது. உயிரோடு பிறந்து 2வது நாளிகையில் அந்த பெண் குழந்தை இறந்து போயிடுது. இதற்கு காரணம் அன்றைய நித்திய திசை இந்த ஜாதகிக்கு வேலை செஞ்சது. சந்திர திசை புதன் புத்தி, சந்திரன் இருக்கிறது 8ல், புதன் நீசம். இப்போ தசாநாதனை பாருங்கள், பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும். சுக்கிர திசை புதன் புத்தி நடக்குது தசா புத்தியில். ஆனால் நித்திய திசை நடக்கிறது சந்திர திசை புதன் புத்தி நடக்குது. அந்த பெண் குழந்தை பிறந்தோடனே கரெக்டாக 45வது நாள் 2வது நாளைக்கு தொடங்கக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுது. இவ்வளவுக்கும் லக்கணமும் நல்லா தான் இருக்குது, லக்கண புள்ளி வச்சதும் நல்லா தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்துட்டு டெஸ்ட்டுன்றதை எடுத்திருக்காங்க.
டெஸ்ட்டுன்றது நல்லா தான் எடுத்திருக்காங்க, குழந்தையும் உயிரோடு தான் பிறந்திருக்கு. அந்த தசா புத்தின்றது நித்திய திசை வரக்குள்ள அது மரணத்தை அந்த குழந்தை தழுவிடுது. இதற்கு காரணம் அன்றைய நித்திய திசை. நம்ம தசாபுத்திகள் ஜனனத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தசான்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தசாவுக்காக முகூர்த்தங்கள் குறிங்க, லக்னங்கள் குறிங்கன்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்தபடி இன்னொரு உதாரண ஜாதகம், நிச்சயதார்த்தம் நின்று போனது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1998 4:34 AM புதுக்கோட்டை. இவர் பார்த்தீங்கன்னா லக்னம்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். இவருக்கு சாதக தாரையில் தான் அன்றைக்கி நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் குறிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு நித்திய திசையாக வந்தது கேது திசை, ராகு புத்தி. ரெண்டும் இப்படி வேலை செய்யும். ரெண்டுமே 108 நிற்கிறது, 180 நிற்கிறது. அன்னை நித்திய திசைனா அவங்க கரெக்டாக அந்த பாக்குவத்தில் மாற்றக்குள்ள ராகுவும் கேதுவுமா இருக்குது. இது நடக்குமா? அவர் ஜனன ஜாதகத்தில் வந்து கேது உட்காந்துருக்கிறது எங்கே இருக்குது? பாதகஸ்தானத்தில் 11 உட்காந்துருக்கு, மேச லக்னத்தில். முடிச்சு விட்ருமா? இப்போ இந்த நித்திய திசை தசாநாதன் புத்தியநாதனை விட அன்றன்றையும் ஒரு தசா புத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை வந்து பஞ்சாங்கம் கணிக்கிறவங்களும் இந்த நித்திய திசையை அதுக்குள்ளே கொண்டு வரணும்னு என்னோடய வேண்டுகோள். இந்த ஜாதகங்களை வந்து பயன்படுத்தி பாருங்கள். முகூர்த்தம் குறிக்கக்குள்ளேயும் எந்த ஒரு கையெழுத்து போட்டாலும் சரி, ஒரு புது வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு இடத்த போய் பார்க்க போனாலும் சரி, நித்திய திசை நல்லா இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்கள். நான் இந்த எந்த நூலில் இருக்குன்னு சொல்லிட்டேன், அந்த பக்கத்தை எடுத்து எல்லாம் பெரட்டி பாருங்கள், எல்லாரும் உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த கிரக பிரவேசமும் போகிறாங்க பாருங்க. அன்னைக்கும் இந்த நித்திய திசை குறிக்கணும். குடி போனதோடு பார்த்தீங்கன்னா வீடு விற்றுருவான் சில பேர். ரைட்டு தானேண்ணே? குடி போனதோடு இருப்பான், தசாபத்தியெல்லாம் நல்லா தான் இருக்கும், விற்றுருவான். இல்லைன்னா வாடகை விட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா வேறு வீட்டில் வாடகை இருப்பான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் குடி போகிற நேரத்தில் நித்திய திசை இப்படி வேலை செய்யுது. இந்த நித்திய திசை அந்த அளவுக்கு வேலை செய்யுது. எல்லாரும் பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சொன்ன தகவல்கள் கருத்தோடு இருந்துச்சுன்னு நம்புகிறேன். நன்றி. ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி நன்றி.